இது விஜய்னால தான் இத்தனை வாக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எஸ்ஐஆரும் அது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லைம்மா, அதாவது முட்டாள்கள் உடைய உலகத்தில் மூளை இல்லாதவன் தான் ராஜான்னு சொல்லுவாங்க. வாக்கு சதவீதம் 70% தான் பதிவாயிருக்கு. 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதில் 70 லட்சம் பேர் வாக்களிக்க மறுக்கப்பட்டது. நீங்கள் ஆதவ அர்ஜுனா கும்பல் ஒட்டுமொத்த மீடியாவை விலைக்கு வாங்கி வச்சுட்டு எப்படி இந்த ஜூனியர் விகடன் வாசன் பத்திரிக்கை மானங்கட்ட சீனிவாசன் அதை அப்படியே ஆதவ அர்ஜுனாவுக்கு விற்றுவிட்டார். 186 சீட்டு விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார்னு 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு சீனிவாசன் இந்த செய்தியை பரப்புறார். கேட்குற 189 190 சீட்டு வாங்கினா அப்போ 44 சீட்டு தான் அதிமுக திமுக 2 கட்சியும் வாங்குமா. ஆளுக்கு 20 சீட் வாங்குமா. கம்யூனிஸ்ட் எங்க, திருமா எங்க, பிரேமலதா எங்க, காங்கிரஸ் எங்க, பாஜக எங்க சொல்லுங்க. தலித் மக்கள் வாக்கு, கிறிஸ்டியன்ஸோட வாக்கு, சிறுபான்மையினர், அதான் எல்லாருடைய வாக்கும் விஜய் வாங்கிட்டு தான். இப்போ அப்படித்தானே சார் எல்லாரும்? இல்லாமா, அதான் நீங்கள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாது. காங்கிரஸை ஒழித்த பிறகு அண்ணாதுரை எவ்வளோ சீட் வாங்கினாரு, கருணாநிதியை ஒழித்த பிறகு எம்ஜிஆர் எவ்வளோ சீட் வாங்கினாரு. விஜய் முதலமைச்சர் ஆகலினா நிறைய இளைஞர்கள் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு செய்தி சொன்னார். எப்படியாவது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி காப்பாற்றுங்க. பெண்கள் தனியாக இருக்கிறாங்க, விஜய் முதலமைச்சாலினா அவங்க உயிரை விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் செய்தியெல்லாம் வருது. இதெல்லாம் இது ஒரு ஆரோக்கியமான செய்தியா? ஒரு சினிமாக்காரன் புது ஒழுக்கம் இல்லாமல் கொண்டாட்டி வேட்டி விட்டுட்டு ஒரு 50 வயசு கிழவியோட சுற்றுறான் திரிஷாவோட. இந்த நபர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னா இந்த விஜயுடைய அரசியல் என்பது திமுக அதிமுக 2 அரசியலிலும் மக்களிடம் போய் சேராததனுடைய விளைவு. இப்போ விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார். ஒரு நண்பர் கேட்டார், ஜெயலலிதா இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் நடந்திருக்கு. ஜெயலலிதா ரூமை அடைச்சிட்டு இளநீ குடிச்சிட்டு வந்துருக்கு. இளநீயில் தான் கலந்து குடிச்சிட்டு வந்துருக்கு. ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை இளைஞர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த மாற்றம் விஜய் அல்ல. 6 சிலிண்டரு 10,000 ரூபா கொடுக்குறேன், ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன், புருஷன் இல்லாதவனுக்கு புருஷன், பொண்டாட்டி இல்லாதவனுக்கு பொண்டாட்டி, இதெல்லாம் தேர்தல் அறிக்கை. சிவகுமார் அவர்கள் பேசினது கூட எப்படி ஒரு வைரலா போச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல சார். இவர் கூட இன்னொரு துரந்தரா அப்படின்ற மாதிரி இப்போ மக்கள் பேசினாங்களே சார், அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, சிவகுமாரை போற ஒரு பயந்தாங்குள்ளி உலகத்திலே இல்லை. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் தான் நஞ்சர்கார நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு அலைனா, முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு அலை. இன்னுமே இது விஜய்னால தான் இத்தனை வாக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எஸ்ஐஆரும் அது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்க இத்தனை வருஷம் பார்த்துட்டு வந்த தேர்தலும் இப்போ இந்த தேர்தலுக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இல்லைம்மா, அதாவது முட்டாள்கள் உடைய உலகத்தில் மூளை இல்லாதவன் தான் ராஜான்னு சொல்லுவாங்க. வாக்கு சதவீதம் 70% தான் பதிவாயிருக்கு. எப்படி 70%னா 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற பொழுது 70%, 5.5 கோடி வாக்காளர் இருக்கிற போது 80%. நீங்கள் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதில் 70 லட்சம் பேர் வாக்களிக்க மறுக்கப்பட்டது. இப்போ 6.5 கோடி பேரில் 70%னா 1 கோடி பேர் எடுத்த பிறகு 5.5 கோடியில் 80 போட்டால் தான் 4 கோடி வரும். 80 போட்டால் தான் 8 40 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். இது ஓட்டெல்லாம் அதிகமாகலாம் வரல, பழைய 70% தான். இதை
நீங்கள் ஆதவ அர்ஜுனா கும்பல் ஒட்டுமொத்த மீடியாவை விலைக்கு வாங்கி வச்சுட்டு எப்படி இந்த ஜூனியர் விகடன் வாசன் பத்திரிக்கை மானங்கெட்ட சீனிவாசன் அதை அப்படியே ஆதவ அர்ஜுனாவுக்கு விற்றுவிட்டார். பாண்டிச்சேரியில் கேமராமேனுக்கு அசிஸ்டண்டாக இருந்த கலைச்செல்வன் தான் ஜூனியர் விகடனுக்கு எடிட்டர். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் இருந்த பத்திரிக்கை ஜூனியர் விகடன், அதில் ஒரு கேமராமேன் எடிட்டர். இப்போ அந்த கேமராமேன் எங்கே இருக்காருன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய ஃபயர், அந்த ஃபயரு சமூக வலைதளத்தில் இப்போ அவர் எடிட்டர். பர்மா பஜாரில் 3 எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கிற ஒருத்தர் தான் அங்கே தலைமை நிருபர் அபுதாகிர். இந்த கூத்தெல்லாம் நடக்குதுமா. 186 சீட்டு விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார்னு 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு சீனிவாசன் இந்த செய்தியை பரப்புகிறார். நான் கேட்குறேன், 189 190 சீட்டு வாங்கினா அப்போ 44 சீட்டு தான் அதிமுக திமுக 2 கட்சியும் வாங்குமா. ஆளுக்கு 20 சீட் வாங்குமா. கம்யூனிஸ்ட் எங்கே, திருமா எங்கே, பிரேமலதா எங்கே, காங்கிரஸ் எங்கே, பாஜக எங்கே சொல்லுங்கள். இல்லை, இவங்களோட வாக்குகள் தான் இப்போ வந்து படையா அத்தனை பேருமே அந்த ட்ரெஸ் கோட்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. எல்லாருமே இப்போ அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களோட வாக்கு சதவீதம் கம்மியானது காரணம் இவங்களோட வாக்குகள்லாம் இப்போ விஜய் வாங்கிட்டாரு. தலித் மக்கள் வாக்கு, கிறிஸ்டியன்ஸோட வாக்கு, சிறுபான்மையினர், அதான் எல்லாருடைய வாக்கும் விஜய் வாங்கிட்டதா இப்போ அப்படித்தானே சார் எல்லா இடத்துலையும்? இல்லாமா, அதான் நீங்கள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாது. 189 சீட்டு விஜய் வாங்கினார்னா அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தை பாஜக அத்தனை கட்சியும் தமிழ்நாட்டில் அப்போவே ஏற கட்டிடலாம். இப்படி தான் நடக்குமா? நடந்து தான். காங்கிரஸை ஒழித்த பிறகு அண்ணாதுரை எவ்வளோ சீட் வாங்கினார், கருணாநிதியை ஒழித்த பிறகு எம்ஜிஆர் எவ்வளோ சீட் வாங்கினார், இப்படி பல பட்டியல்கள் இருக்குது. இதெல்லாம் பொருத்தி பார்ப்பவர்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசியல் விஜய்கிட்ட முழுமையாக இன்னும் போய் சேரல. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், அது நான் ஒரு துரதிருஷ்டவசமான செய்தி. அது விஜய் முதலமைச்சர் ஆகலைன்னா நிறைய இளைஞர்கள் தற்கொலை செஞ்சுக்குவான் அப்படின்னு செய்தி சொன்னார். எப்படியாவது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி காப்பாற்றுங்க அப்படி. இன்னொரு செய்தி வந்தது, பெண்கள் தனியாக இருக்கிறாங்க, விஜய் முதலமைச்சர் ஆகலைன்னா அவங்க உயிரை விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் செய்தியெல்லாம் வருது. இதெல்லாம் இது ஒரு ஆரோக்கியமான செய்தியா இல்லை? இதெல்லாம் ஒரு இனத்தினுடைய அடையாளமான செய்தியா? ஒரு சினிமாக்காரன் புது ஒழுக்கம் இல்லாமல் பொண்டாட்டி வேட்டி விட்டுட்டு ஒரு 50 வயசு கிளவியோட சுற்றுறான் திரிஷாவோட. இந்த நபர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னா ஒட்டுமொத்த வாக்காளர் 5.5 கோடி பேரில் ஒரு 5 கோடி பேர் ஓட்டு போட்டான்னா இதான் உண்மையாகவே இது சீன புரட்சி, ரஷ்ய புரட்சி, கியூபா புரட்சி, வியட்நாம் புரட்சி, இப்படி பல நாடுகளில் புரட்சி நடந்திருக்கு. அதே போல் தமிழ்நாட்டில் அப்படி நடக்குமா? வாய்ப்பில்லை. ஏதோ இளைஞர்களுக்கு அரசியலே போய் சேராதனுடைய விளைவு விஜயை அவன் ஓட்டு போடுறான். உங்கள் ஜென்ரேஷன், நீங்கள் வந்து உங்களை மாதிரி இருக்கிற இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அரசியலோட அறிவு அவங்களுக்கு பத்தலை, இல்லை அவங்களுக்கு வெளி உலகம் தெரியலை, அவங்களுக்கு அவ்வளோ தூரம் நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இப்போ இருக்கிற சமூகத்தில் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியான்றதுனால அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. மேபி நீங்கள் அதை பார்க்கலையா? இல்லைம்மா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய விஷயங்களை நான் உலக நடப்புகளையும் பார்க்குறோம். நான் புரட்சி செய்த 40 ஆண்டு காலம் ஈழ மண்ணில் யுத்தம் நடத்திய அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். இப்போ கூட நான் போன மாதம் கூட அந்த மண்ணில் போய் அந்த முள்ளிவாய்க்கெல்லாம் சுற்றி கண்ணீர் வடிச்சிட்டு தான் வந்தேன். அந்த விளக்கில் மெழுகுதிரி வச்சுட்டு தான் வந்தேன். அப்போ இதெல்லாம் பார்க்குறேன். இந்த விஜயுடைய அரசியல் என்பது திமுக அதிமுக 2 அரசியலிலும் மக்களிடம் போய் சேராததனுடைய விளைவு. இப்போ விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார். இதே தான் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். எப்போ? ஜெயலலிதா இருக்கிற காலத்திலேயே. ஒரு நண்பர் கேட்டார், ஜெயலலிதா இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் நடந்திருக்காது.
ஜெயலலிதா ரூமை அடைச்சிட்டு இளநீ குடிச்சிட்டு வந்திருக்கும், இளநீயில் அதான் கலந்து குடிச்சிட்டு வந்திருக்கும். என்ன காரணம்னா இதெல்லாமே வரலாற்றில் பல பரிணாம நிகழ்ச்சிகள் நடக்கும். உதாரணத்திற்கு கருணாநிதி முதலமைச்சர், கருணாநிதி கற்பனை பண்ணி பார்த்துருப்பாரா? ஜெயலலிதா முதலமைச்சராக வரும், நம்ம 5 வருஷம் சட்டசபைக்கே போக முடியாது, ஒரே ஒருத்தர் தான் நம்ம ஜெயிப்போம், நம்ம சட்டசபைக்கே போக முடியாது, வெளியில் வராண்டாவில் கையெழுத்து போட்டு வந்துடுவோன்னு கருணாநிதி நினச்சி பார்த்துருப்பாரா? 67ல் கருணாநிதி அண்ணாதுரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் ஜெயலலிதாவெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, ஜெயலலிதாவெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல கருணாநிதிக்கு. ஆனால் வாழ்நாளில் கருணாநிதி ஜெயலலிதாவிடம் தண்ணி குடித்தார். கற்பனை பண்ணி பார்த்துருக்க முடியுமா? கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவார்னு கருணாநிதி கற்பனை பண்ணியிருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அதே போல தான் அரசியல் என்பது பல பரிணாமங்களை கொண்டது, மாறும் என்பதே மாறாதது. விஜய் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ரேஞ்சு தாம்மா. விஜயகாந்த் முதலமைச்சர் வைகோ வந்தார், திமுக உடைச்சிட்டு. அடுத்த முதலமைச்சரே வைகோ தான். அறிவாலயம் கைப்பற்றப்படும், கருணாநிதி ஒளிஞ்சு கிடந்தார். கருணாநிதி 2 பொண்டாட்டிகளை விட்டு மாவட்ட செயலாளர் மனைவிகளை சரி பண்ணி அப்புறம் மாவட்ட செயலாளர் சரி பண்ணார். இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ இந்த அணில் குஞ்சுகளும் தற்கொலை குஞ்சுகளும் நீங்கள் முதலமைச்சர் பட்டியலே ரெடியாக வச்சுக்கிறாங்க. அமைச்சர் யார், பிடபிள்யூ யார், ஹைவேஸ் யார், சமூக நலத்துறை யார், இப்படிலாம் பட்டியல் ரெடி ஆகிட்டு இருக்குன்னாங்க. பட்டியல் தான் சார் இப்போ வரலாம் எல்லா இடத்துலையும். அதான் பட்டி வந்து நீங்கள் திமுகவை எதிர்த்து சீமான்னு ஒருத்தர் வந்தார். இதே போல் இந்த அணில் குஞ்சுகள் தற்கூரிகள் பூரா சீமானுக்கு 7%. சீமானே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். 7 49 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டான் சீமானுக்கு. சீமானுக்கு பின்னாடி ஒரு விஜயலட்சுமியே வரல, பஞ்சாயத்தில் கிடக்குது. நடந்ததே இல்லையா? இந்த தேர்தலில் சீமான் கதை முடிஞ்சது. சீமானுடைய கதை முடிந்தது, பிரேமலதா கதை முடிந்தது. இப்படி பல பேருடைய கதை முடியும். எப்படின்னா ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை இளைஞர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த மாற்றம் விஜய் அல்ல, அதுதான் வேதனை. விஜயகாந்தை வந்து சேர்ந்தான், வைகோட்ட வந்தான், சீமான்ட்ட வந்தான், இப்போ கடைசி யார்கிட்ட வந்திருக்கா? விஜய்கிட்ட வந்திருக்காங்க. விஜய் இதுக்கு தீர்வானா நானே விஜய் கட்சியில் சேர்ந்துருப்பேன். கல்வி அனைவருக்கும் இலவசம் சொல்லியிருந்தானே சேர்ந்துருப்பேன். காவிரியில் 100 செக் டேம்கள் கட்டப்படும், 100 டிஎம்சி தண்ணி சேர்க்கப்படும், காவிரி விவசாயி தற்கொலை பண்ணி சாக வேண்டாம். ஐயா நல்லிச்சாமி கத்திகிட்டே இருக்கார், ஊரா பிஆர் பாண்டியன் கத்திகிட்டே இருக்கார். அப்படி சொல்லியிருந்தா நான் சேர்ந்துருப்பேன். மதுவை ஒழிக்கப்படும். உங்களோட திட்டம் இருக்கா? 6 மணிக்கு மேலே ஆட்டோவே ஓடாது. விஜயுடைய ஆட்டோவே 6 மணிக்கு மேலே ஓடாது. அப்போ எங்கே போய் மதுவை ஒழிக்கிறது? அப்போ எந்த உயர்ந்த கொள்கைகளும் உன்னால் தேர்தல் அறிக்கையை சொல்ல முடியல. திமுக இப்போ 50 வருஷமாக அதே கதையை சொல்லிகிட்டே வருவான். அதிமுக அதே மாதிரி 50 வருஷம் சொல்லிட்டோம். அவன் 75 வருஷமாக சொல்கிறான், 50 வருஷமாக சொல்கிறான். இதே தேர்தல் அறிக்கை தான் அங்கேருந்து எடுத்தால் விஜய் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. 6 சிலிண்டரு, 10,000 ரூபா கொடுக்குறேன், ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன், புருஷன் இல்லாதவனுக்கு புருஷன், பொண்டாட்டி இல்லாதவனுக்கு பொண்டாட்டி, இதெல்லாமையா தேர்தல் அறிக்கை? அப்போது இதெல்லாம் ஏதோ விளையாட்டுக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்ததை போல விஜயுடைய தேர்தல் பரப்புரை, தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதி, இதெல்லாமே திமுக சொல்கிறத விட அதிகமாக அதிமுக சொல்லணும், அதிமுக சொல்கிறத விட அதிகமாக விஜய் சொல்லணும். இதுதான தேர்தல் அறிக்கை சார். இப்போ 75 வருஷமா இவங்களும் ஆட்சி மாற்றி மாற்றி தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இருக்கிற இதுலேருந்து இவரால் அப்கிரேட் தான் பண்ண முடியுமே தவிர இந்த பாலிசிஸ் எல்லாம் புதுசாக இவரால் சில பாலிசிஸ்லாம் கொண்டு வர முடியும்னா இந்த மது விலக்கு நீங்கள் சொல்கிறீங்க. பட் கம்ப்ளீட்டாக அந்த மது விலக்கு கொண்டு வர முடியாததுக்கும் சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது இல்லை சார்? அது சாத்தியமா சார்? அம்மா, நீங்கள் திருடனுக்கும் நீதிமன்றத்தில் வாய்ப்பு கொடுப்பாங்க, உடனே தூக்கெல்லாம் போட மாட்டாங்க. அரசே வக்கீல் வச்சு கொடுக்கும் தெரியுமா?
நீங்கள் பைசல்னு ஒரு கொடூர குற்றவாளி எங்கள் பம்பாயில் அப்பாவி மக்களெல்லாம் சுட்டான், தூக்கில் போட்டாங்க. அவனை இந்திய தண்டனை சட்டம் உடனே தூக்கில் போடல. அவன் தரப்பு நியாயத்தையும் சொல்லியான ஒரு வக்கீல அரசே வச்சு கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட என்ன நியாயம் இருக்க போகுது? ஏன்னா அப்பாவி மக்களெல்லாம் கொண்டு அந்த பைசில் தூக்கில் போடுவதை தவிர வேறு நாதியே இல்லை, வழியே இல்லை இல்லையா? அதே போல தான் நீங்கள் மதுவை ஒழிக்கணும்னா சைக்காலஜி சில பிரச்சனைகள் இருக்குது. குஜராத்தில் 75 வருஷமாக சாராயமே இல்லையே, அந்த நாடு விளங்கலையா? அங்கே ஜிஐடிசி, குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனு, குஜராத்தே தொழில் நகரமாக மாறலையா? காந்தி பிறந்ததுனால 75 வருஷம் அங்கே கள்ளுக்கடை, சாராய கடை, பிராந்தி கடை, ஒயின், ரம், ஜின், காக்டைல் எதுவுமே இல்லையே. ஒரு நாடு இருக்கா இல்லையா? நாடு இருக்கா இல்லையாம்மா? இந்தியாக்குள்ளே தானே அதுவும் இருக்கு. அப்புறம் சொல்கிறீங்க அதாவது மனசு இருந்தால் மார்க்கம் இருக்கும், மனசு இருந்தால் மார்க்கம் இருக்கும். அப்போ இவர்களுக்கு அதுபோல் எண்ணமே இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, அதாவது எம்ஜிஆர் ஒரு படம் ஒன்று எடுத்தார், எங்கே காஷ்மீரில் போய், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ், அது என்ன படம்? அது காஷ்மீரில் ஒரு படம் எடுத்தார், அது படம் எனக்கு மறந்து போச்சு. அப்போது திமுக ஆட்சி அமையும் போது நான் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும், எனக்கு ஒரு கொடுங்கன்னு கருணாநிதி சொல்கிறாரு. கருணாநிதி பதறி போய் இந்த ஆள் சட்டசபைக்குள்ள மந்திரியாக வந்தார்னா நம்மளை எவனும் பார்க்க மாட்டான், எல்லாம் அவர் ரூமுக்கே போயிடுவான். யார் ரூமுக்கு? எம்ஜிஆர் ரூமுக்கு. நம்ம கதையே கந்தலாச்சுன்னு கூப்பிட்டாப்புல லா செக்ரட்டரியை கூப்பிட்டு, இந்த சினிமாவில் நடிக்கிற ஒருத்தர் பதவியை ஏற்றுக்க முடியாது, அது என்னென்ன பாயிண்ட் இருக்கு எல்லாம் எடு. யார்? லா செக்ரட்டரி. லா செக்ரட்டரி புத்தகத்தெல்லாம் தேடி பிடிச்சி, சட்ட புத்தகத்தெல்லாம் படித்து ஒரு 20 பாயிண்ட் கொண்டு கொடுத்தாராம். நல்ல வேலை தப்பிச்சேன், சரி போ. உடனே ட்ரங்கால் போட்டு சொன்னாராம் எங்கே காஷ்மீருக்கு. அப்போது எம்ஜிஆர் சொன்னாராம், நீ சொன்னதாக பாக்கி லா செக்ரட்டரி ஒரு பெரிய பட்டியலை கொண்டு கொடுத்துட்டார், நீங்கள் அமைச்சரே ஆக முடியாது, பதவி பிரமாணம் ஆளுநர் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஹெல்த் செக்ரட்டரி கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாரு. எவனா கோர்ட்டுக்கு போயிடுவான். அப்படி பதவி பண்ணி வச்சிங்கன்னா ஆட்சியை கலைச்சிடுவோன்னு இப்போ லா செக்ரட்டரி வந்து மிரட்டுறாரு. ஆளுநர் அலுவலகத்திலேருந்து விசாரிக்கிறாங்க. எம்ஜிஆர் பயந்துட்டார், விஷயம் தெரியல. அவர் சூதுவாது தெரியாத மனிதர், அப்பாவி மனிதர் எம்ஜிஆர். அப்போ இதை சூதுவாது தெரிந்த ஆள் யார்? கருணாநிதி. இதே தான் கதை, சாராய கடை கதை. மதுவை ஒரே கையெழுத்தில் ஒரே நாளில் ஒழிக்க முடியும். சாராய கடை பூட்டி இருந்து கொரோனா காலத்தில் என்ன பண்ணான்? என்னவா பண்ணா? வீட்டில் படுத்துக்கிறது தானே இல்லையா ஒழுங்கா? போய் குடித்தானா? இல்லை. அப்போது மதுவை ஒழிச்சா பல குடும்பத்தை காப்பாற்றலாம், ஏன் ஒழிக்கக்கூடாது? விஜய் வந்தார்னு சட்டத்தை போடலையே. அப்போ இப்படி மேகதாது அணை கட்டான்னு இன்றைக்கி விவசாய சங்கம் பூரா அங்கே பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு சுடு தண்ணி கூட வராதுங்க தமிழ்நாட்டுக்கு, குடிக்க கூட தண்ணி இருக்காதுங்க. அப்போது கர்நாடகா என்ன பண்ணுறான்? அங்கங்கே அணையை கட்டி, இது யாரால் நடந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தால் நடந்தது. நான் வந்தால் மேகதாது அணை கட்ட விடமாட்டேன் சொல்லுங்களேன். இவர் படம் கர்நாடகாவில் ஓடாது. இது போன்ற நபர்களால் எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? ஒரு அரசியல் புரிதல் வேணும். 25 வருஷமாக சினிமாவில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்துட்டு இங்கே வந்து முதலமைச்சர் நாற்காலி எனக்கு சொந்தமானதுன்னா, இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய நாடு இந்த தமிழ்நாடு. இந்தியாவுடைய பொருளாதார மண்டலம், இந்த இவ்வளவு பெரிய நாடு. இதை இப்போ 10.5 லட்சம் கோடி கடலில் கிடக்கு. காவிரி வத்தி போச்சு, கச்சத்தீவு கையை விட்டு போச்சு, ஈழத்தமிழை துரோகம் பண்ணிட்டானுங்க. முல்லை பெரியாறு இல்லை, பாலாறு வத்தி போச்சு. இப்படி பல பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. சரியா? விஜய் வந்தார்னா தேர்தல் அறிக்கையிலேயே சரக்கு இல்லையே. வந்த பிறகு என்ன பண்ண போகிறாரு? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வேறு விஷயம்.
எடப்பாடி அமைச்சரவை பட்டியல் போட்டுட்ருக்காரு. சௌமியா 3 அமைச்சரவை வேணும்னு கேட்டு அந்தம்மா கேட்டுட்ருக்கு. இப்படி ஒரு பக்கம் ட்ராக் போயிட்டுருக்கு. சார் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சார். ஆனா விஜயை பத்தினா தான் வந்து இப்ப சோஷியல் மீடியால இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் விஜய் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் ஃபுல்லா விஜய் அவர்களை பத்தி தான் சார். அவ்வளோ எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் அவர்களுக்காக கூட்டம் கூட்டமா மக்கள் எப்படி போய் ஓட்டு போட்டாங்க, அவர் சொன்ன ட்ரெஸ் கோட்ல எப்படி போய் மக்கள் போய் ஓட்டு போட்டாங்க, இன்க்ளூடிங் செலிபிரிட்டிஸ் எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் ரொம்ப சைலண்டா இருக்கிறதுக்கு கூட ரொம்ப ஏதோ ரொம்ப ஒரு இது மாதிரி தான் இருக்குமா சார்? இல்லைம்மா, திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதிமுக ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது. எடப்பாடி இப்போ அமைச்சரவை பட்டியல் யார் யார் போடலான்னு அவர் ஒரு பட்டியல் தயார் பண்ணிகிட்ருக்கார். இதுதான் இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தலே முடியல. அவருக்கு இன்னும் பிரச்சாரம் நடக்குது. யார்? ஆதவ அர்ஜுனா பிரச்சாரம் கொடுக்குது. இப்போ பெண் நிறுவனம், திமுக பெண் நிறுவனம் அவங்க நம்ம கலைக்க சொல்லிட்டாங்க. 4ஆம் தேதியோடு இப்போ ஒரு 100 பேருக்கு வேலையெல்லாம் போயிருக்கு. அவர் மாப்பிள்ளை பிரிட்டிஷ் ஏர்வேஸில் டிக்கெட் போட்டிருப்பார். அவர் நேராக போய் லண்டனில் இறங்கிடுவார். பெண் நிறுவனம் தப்பி ஓட்டம். 4ஆம் தேதி தகவல் வரும். இப்போது இவர்களுக்கு தான், ஏன்னா ஸ்டாலின் 2 இடத்துல நிற்கல, எடப்பாடி 2 இடத்துல நிற்கல. யார் 2 இடத்துல நின்னா? விஜய். ஏன்? ஒருவேளை இங்கே தோற்று போயிடுவோமோ, இங்கே தோல்வி அடைஞ்சால் முதலமைச்சராக முடியாதோ, அப்போ சரி திருச்சி கிழக்கில் ஒன்று போட்டு வைப்போம், அங்கே ஜெயிச்சா போகலாம். இந்த அரசியலே தோற்று போச்சம்மா. இந்த அரசியல தோற்று போச்சா? யோ பெரம்பலூர்ல ஜெயிக்கிறேன், 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறேன். எடப்பாடி சொல்கிறாரு 50,000 ஓட்டில் ஜெயிப்பேன். எங்கே? எடப்பாடியில் 50,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு. அதிமுக காரனுக்கு மட்டும் இல்லை, திமுக காரனுக்கு சேர்த்து கொடு. எல்லாருக்கும் 2,000 ரூபா, 50 கோடி டிஸ்பியூட் ஆயிடுச்சு. குளத்தூரில் ஸ்டாலின், ஏன் தொகுதி குளத்தூர் தான், இங்கே நான் 50,000 ஓட்டில் ஜெயிப்பேன் இப்படி ஸ்டாலின் சொல்கிறாரு. இது தலைவனுக்கான தகுதியா? திருச்சியில் 1, பெரம்பலூர் 1, ஏமாந்து அந்தமானில் 1 போட்டு வச்சுருப்பார். இதாயா தலைவனுக்கான தகுதி? இந்த மக்களை நீ நம்பலை, பெரம்பூர் மக்களை நம்பலை, திருச்சி கிழக்கு தொகுதியை நம்பலை. அப்போது இதுதான் இவருடைய அரசியல். நீங்கள் ஒரு புல்டப், அதாவது எல்லாம் ஆதவ அர்ஜுனா ஒரு 2 குண்டாசல் போட்டால் விஜய் கட்சியை கலைஞ்சு போயிடும். சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சார். நடிகர்கள் கூட இப்போ இன்டெரக்டாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்தாங்கல்ல சார். சிவகுமார் அவர்கள் பேசினது கூட எப்படி ஒரு வைரலாக போச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல சார். இவர் கூட இன்னொரு துரந்தரா அப்படின்ற மாதிரி இப்போது மக்கள் பேசினாங்களே சார், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், சிவகுமாரை போகிற ஒரு பயந்தாங்குள்ளி உலகத்திலே இல்லை. சிவகுமார் குடும்பத்தை போல ஒரு மிக மிக மோசமான தமிழனுக்கு உண்டான எந்த குணமும் இல்லாத ஒரு குடும்பம் சிவகுமார் குடும்பம். என்ன சார் இப்படி? ஆமாம், நான் ஆதாரத்தோடு சொல்கிறேம்மா, நான் சும்மா பொத்தா பொதுவாலாம் சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறேன். உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு நான் சொல்கிறது சரியாக இருந்தால் ஏற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நடிகர் சங்க தேர்தல் வருது. நடிகர் சங்க தேர்தல் வருகிற பொழுது ஆந்திராவிலிருந்து வந்த விஷால் ரெட்டியை தயாரிப்பாளர் சங்க தலைவர், நடிகர் சங்க தலைவராக சிவகுமார் குடும்பம் முன்னாடி நிறுத்தி பின்னாடி ஒழிஞ்சுக்குது. சூர்யா என்னவா நடிகர் சங்க தலைவரா? கார்த்திக்கான பொருளாளராக தானே? கார்த்திக் பொருளாளராக இருந்தாருன்னா நடிகர் சங்க தலைவராக வந்துட முடியுமா? நாசர் அவரும் இருந்தார் இல்லை சார்? நாசர் இருந்தார், நாசமாக போனவரும் இருந்தார். நான் கேட்குறது, சிவகுமார் குடும்பத்தை விட திரைப்படத்துறையில் மூத்த நடிகரா விஷால் ரெட்டி? சொல்லுங்கள். எம்ஜிஆர் காலத்திலேருந்து சிவாஜி காலத்திலேருந்து யார் இருக்கா? சிவகுமார். சிவகுமார் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப சீனியர். ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் காலத்திலிருந்து, நாகிரெட்டி காலத்திலிருந்து இருக்கார். இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திரைப்படத்துறையை காப்பாற்ற முடியல. யார் வர்றா? ஆந்திராவிலிருந்து என்ன ரெட்டி, அவங்க அப்பா விஷால் ரெட்டி பேர் ஏதோ ரெட்டின்னு வரும், ஒய்எஸ்ஆர் ரெட்டியோ பிஎஸ்ஆர் ரெட்டியோ. அவர் பையனை தான் தலைவராக முன்னாடி நிறுத்தி பின்னாடி ஒழிச்சுக்கிறார். அவருக்கு பின்னாடி
இதுதான் சார். ஒழிஞ்சிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு இதுல? நடிகர் சங்கம் அப்படின்றத அவங்களோட விருப்பப்படி யார் நிக்கணுமோ அவங்க நிக்கிறாங்க. இது இவருக்கு பின்னாடி ஒழிஞ்சு எனக்கு அந்த கான்செப்ட் நிஜமாவே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த கான்செப்டுமே தெரியாது. ஒரு யுத்தம் நடந்தால் ஓடி பின்னாடி இருக்கிறவன் தலைவனா, முன்னாடி நிற்கிறவன் தலைவனா? சொல்லுங்க. முன்னாடி நிக்க முன்னாடி விஷால் ரெட்டி நிறுத்திட்டு நான் பொருளாளர் 44 இடத்துல நிற்கிறேன்னா, நீ நடிகர் சங்கத்தை, இந்த நடிகை, இந்த நடிப்பு தொழிலை, அந்த ஒரு பாரம்பரியமான அந்த சங்கத்தை காப்பாற்ற முடியுமா? நீதான் முதல்ல நிற்கணும். சிவகுமார் தான் நடிகர் சங்க தலைவர் நிற்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த அளவுக்கு துணிவும் தெம்பும் திராணியும் இல்லை. இப்போ விஜயை அவர் ஆதரிக்கிறார். இந்த புல்தடிக்கு பயில்வார்களை எப்படி அரசியல் எதுக்கு? அரசியல் என்பது முதல் பழி தன்னுடைய பழியாக நிற்கும். கருணாநிதியை ஒழிக்கணும்னு எம்ஜிஆர் தான் முதலமைச்சரானார். திமுக எதுக்கணும்னு விஜயகாந்த் நின்னாரா? நடிகர் சங்க தலைவர் ஆனாரா? விஜயகாந்த் எப்போ நடிகர் சங்கத்துக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார்? சிவகுமார் குடும்பம் எப்போ வந்தது? சிவகுமார் குடும்பத்தை பொறுத்தவரை சிவகுமார் தெம்பும் திராணியும் துணிவும் இல்லாத ஒரு நபர். அதனால் நிறைய பேரை பேச வேண்டியதில்லை. இவருக்கே இதுதான் நிலைமைனா மற்றவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை.